அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம். நிலையான சொந்தம், நீங்காத பந்தம். அவரன்றி வேறில்லை, அவரன்றி வேறில்லை. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவே என் நாதனை என்னாலுமே. என் வாழ்விலே காடு மேடு பள்ளமென் கால்கள் சோர்ந்து அலைந்தார் நாடுதே, அதை தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த உலகத்தில் எது இருந்தாலும் கூட அவருடைய அன்பும் அவருடைய அரவணைப்பும் அவருடைய உடனிருப்பும் நம்மளை எப்பயும் பாதுகாத்து வழிநடத்துறது அப்படின்னா நம்ம லைஃப் எப்பயுமே நிலையான நிரந்தரமான சந்தோஷத்துக்குள்ளே தான் இருக்குங்கிறத ரொம்ப அருமையான ஒரு பாடல் வழியாக இன்றைக்கி பார்த்துருக்கோம் குட்டீஸ். கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேர்ல்டில் தான் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு யோசனை என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஓடிட்டே இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது இந்த உலகத்தில் நம்ம தேடுறது என்னவா இருக்குது? நம்மளுடைய இருதயத்துக்கு அமைதி தேவைப்படுது. அந்த அமைதி எப்படி இருக்கணுமா? நிரந்தரமான அமைதியாக இருக்கணுமா குட்டீஸ்? நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளுடைய அமைதியும் மாறி மாறி அமையாமல் நம்மளுடைய இருதயம் எப்பயுமே நிரந்தரமான அமைதியான ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏசப்பாவுடைய உடனிருப்பும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய ஆறுதலான வார்த்தைகளும் தான் நமக்கு ரொம்பவே தேவைப்படுமா இருக்கும் குட்டீஸ். நமக்கு நிறைய நேரங்களில் நமக்கு சோர்வு வரும்போது, பிரச்சனை வரும்போது நமக்கு தோன்றது உண்டு, ஏன் இப்படி? நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இல்லைனா கடவுளுக்கு ஏன் என்னோட பிரச்சனை கண்ணுக்கே தெரியாதா, நான் என்னோட சோர்வுகள் கண்ணுக்கே தெரியாதான்னு நம்ம நிறைய நேரங்களில் நம்மளோட சோர்வின் நேரங்களில் இப்படி நினைக்கிறது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக தான் இன்றைக்கி வசனம் இருக்குது. ரோமியர் 8:18 படியாம், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற